ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை மக்கள் தம் நீர்நிலைகளை இழந்தும் சுகாதாரத்தை தொலைத்தும் கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். தண்ணீர் தட்டுப்பாடுடைய பெருந்துறையினை வளர்ச்சி குன்றிய பகுதியாக கணக்கில் கொண்டு கடந்த 2000 ஆண்டு சுமார் 2000 ஏக்கர் அளவில் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சார்பாக சிப்காட் எனும் வளர்ச்சி மையத்தை மாநில அரசு நிறுவியது. இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமாய் வாய்க்கால் நிறைந்த பகுதிகளில் நெல்லும், சிப்காட்டின் அருகிலுள்ள பகுதிகளில் தென்னை வாழையும் நடப்படுகிறது. சோகம் என்னவென்றால், கடந்த 10 ஆண்டிற்கும் மேலாக தொழிற்பேட்டையிலிருந்து வெளியாகும் கழிவு நீரால் அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த நீர்நிலைகளும் நிலத்தடி நீரும் செம்மை நிறத்தில் காட்சியளிக்கிறது. தொழிற்பேட்டையிலிருந்து வெளியாகும் கரும்புகையால் கட்டுப்படுத்த முடியாத காற்று மாசு ஏற்பட்டு பச்சிளம் குழந்தைகளும் முதியவர்களும் தோல் வியாதிகளாலும் உடல் உபாதைகளாலும் ஆட்பட்டு அவதிப்பட்டும் வருகின்றனர். சிப்காட் தண்ணி எப்படி கலரா வருது? சிப்காட் தண்ணி தான் மோசமான நிலைமையில் வருது. ஒரே சாயமா வருது. என்ன பண்றது? தண்ணி ஆகாது, சிவப்பு கலர் வருது. அந்த தண்ணி என்ன பண்றது? தண்ணி கெடுதல்னால எனக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் பிப்பு ஊர்ல மாதிரி ஆகி போச்சு. நம்மளுக்கு எப்படி பண்டம்பாடி எல்லாம் பண்றீங்க? பண்டம்பாடி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதே தண்ணி தான் பயன்படுத்துறீங்களா? அந்த தண்ணி பயன்படுத்தினா பண்டமே முடிஞ்சு போய். இந்த பகுதியிலே அமைந்துள்ள சிப்காட்டில் தோல் தொழிற்சாலைகளும் சாய தொழிற்சாலைகளும் நிரம்ப வந்ததால் சாயக்கழிவு நீரையும் திறந்துவிட்டு இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 2200 ஏக்கர் இந்த சிப்காட்டு. கிட்டத்தட்ட இதை சுற்றியுள்ள ஒரு 500 ஏக்கர் நிலங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. நீரும் அதாவது ரத்தத்தை ஆட்டை அறுத்து விட்டா எப்படி ரத்தத்தில் செவையன்னு வருமோ அது மாதிரி கலராக வந்துட்டு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி காற்றுல இந்த குறிப்பாக ரங்கராஜன் ஸ்டீல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனுடைய நிலக்கரி துகள்கள் எரிக்கிறதுல கரும்புகை மிக அதிகமாக வருகிறது. இந்த வேட்டுப்பாளையம், நல்லிக்குளம் பாளையம் இந்த மாதிரி சில ஊர்லையெல்லாம் நைட்டில் அதிகமாக திறந்து விட்டுறாங்க. பிரச்சனையை எழுதி கொடுத்து மந்திரி முதல் கொண்டு பொல்யூஷன் போர்டு எல்லாத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்ததில்ல. இல்லை அது மீட்டர் மாட்டி நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம், பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்களே ஒழிய நைட்டில் திடீர்னு ஒரு ஒட்டுக்கா நீக்கி விட்டுறாங்க. அது அளவு கடந்து அத்தனை வாழைகள்லேயும் காலையில் எந்திரிச்சு பார்த்தா கையேன்னு அப்படியே இருக்குது. வீடுகளுடைய வாசலில் கரும்புகை அப்படியே இருந்திருக்கு. சுவாசிக்க முடியல. கலெக்டரை பார்த்து மினிஸ்டரை பார்த்து எல்லாம் பேசியாச்சு, உடனடியாக செய்கிறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் பெரிதாக எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை. இப்போ வேட்டுவாளத்தில் மட்டும் ஒரு 10 கிணறு இந்த மாதிரி சாயத்தண்ணிகளை வருது. எந்த விலையேன்னு தண்ணி வந்தால் கூட அதில் டிடிஹெச் 1000க்கு மேலே இருக்குது, 2000க்கு மேலே இருக்குது டிடிஹெச். உப்பு அதிகமாகிடுச்சு. அதாவது இந்த பகுதியினுடைய ஒரு 50,000 மக்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக கெட்டுவிட்டது. சிப்காட்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷமாவே பூரா புகையினால கறி அது விழுகுதுங்க. சரி, அதனால நாங்கள் ரொம்ப மூச்சு விட முடியறதில்ல. சாயந்தரமானா ரொம்ப மூச்சு திணறலா இருக்குது. எந்த பொருளையுமே நீக்கி வைக்க முடியறதில்ல. எல்லாம் இப்படி நாங்கள் மூடிதான் வச்சிருக்கிறோம். குழந்தைங்க கூட கீழே விட முடியறதில்ல. இந்த ரங்கராஜன் பொறுத்த வரைக்கும் இவங்க மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கிற தொழிற்சாலை. இதில் ஏகப்பட்ட புழுதி. இந்த பக்கத்தில் இருக்கிற அனைத்து குளம் குட்டைகள் எல்லாமே கெட்டு போச்சு. விவசாயம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இந்த கவண்டனூருங்கிற ஊரில் விவசாயமெல்லாம் சுத்தமாக நின்றுச்சு. இப்போ தூசி இப்படி விழுவுது இல்லைங்க, அது உள்ள போகும் இல்லைங்க. அதனால தான் சாப்பிட்டு தட்டை போட்டு மூடினாலும் இப்போ நாங்கள் மறுபடியும் துணி போட்டு மூட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரம்மாண்ட மலை வெறும் குப்பைகளால் மட்டுமே உருவான கொடுங்கையூர் குப்பை மேடு. இங்கே சிறிது நேரம் இருந்துவிட்டு வெளியில் சென்றால் 5 மணி நேரத்திற்கு உடம்பில் தெம்பிருக்காதாம். ஆனால் 40 ஆண்டுகளாக இந்த கொடுமைகளை அனுபவிக்கும் இந்த பகுதி மக்கள் எத்தகைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்று சற்று எண்ணி பாருங்கள்.